வணக்கம். நாம சும்மா ஒருத்தருக்கு எழுதுற ஒரு பர்சனல் லெட்டர் ஒரு நாள் ஒரு பெரிய இலக்கியமா மாறும்னு சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க. அது எப்படி சாத்தியம்? அத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். வாங்க. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு சாதாரண பர்சனல் லெட்டருக்கும் ஒரு இலக்கிய படைப்புக்கும் என்னங்க வித்தியாசம்? எது அந்த கோட்டைய தாண்டி இலக்கியமாகுது? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தேடி தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். அந்த பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல கடித இலக்கியம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தனிப்பட்ட நபர்களுக்குள்ள பரிமாறிக்கிட்ட கடிதங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு புக்கா வெளியிடும்போது தான் அதுக்கு இலக்கியம்ங்கிற தகுதி கிடைக்குது. அப்போ பாத்தீங்கன்னா, அது வெறும் மெசேஜ் கம்யூனிகேஷனா இல்லாம ஒரு கலை வடிவமா மாறிடுது. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்ப இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த கடித இலக்கியம்னு சொல்றது எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல் இத 2 முக்கியமான வகைகள பிரிக்குது. பாத்தீங்களா? இதுதான் அந்த 2 வகை. ஒன்னு அகவய கடிதங்கள். இது முழுக்க முழுக்க பர்சனல், இமோஷனல், சொந்த அனுபவத்திலிருந்து எழுதுறது. இன்னொன்னு புறவய கடிதங்கள். இது தகவல் சார்ந்தது. ஒரு பொதுவான விஷயத்தை பத்தி நிறைய பேருக்கு ஒரு கருத்தை சொல்ல எழுதுறது. இதுதான் அந்த பேசிக் வித்தியாசம். சரி, இப்போ நாம முதல்ல இந்த அகவய கடிதங்கள்னா என்னன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் வாங்க. சொல்லப்போனா, இந்த கடிதங்கள் எழுதுறவங்களோட மனசுக்குள்ள நாம எட்டி பார்க்குற ஒரு ஜன்னல் மாதிரி. இது முழுக்க முழுக்க அவங்களோட சொந்த அனுபவங்கள், அவங்களோட உணர்ச்சிகள் பத்தி தான் பேசும். முக்கியமா யாருக்கு எழுதுறாங்களோ அவங்க படிக்கிறதுக்கு மட்டும்தான், மத்தவங்களுக்காக எழுதப்படுறது கிடையாது. அதனால தான் இது அகவயம். ஓகே, இப்ப அடுத்த வகை கடிதத்துக்கு வருவோம். புறவய கடிதங்கள். இது எப்படி ஒரு வேற மாதிரி கனெக்ஷனை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இந்த புறவய கடிதங்கள் அகவய கடிதங்கள் மாதிரி கிடையாது. இது மத்தவங்களோட நன்மைக்காக எழுதப்படுறது. ஒரு குறிப்பிட்ட ஐடியாவையோ அல்லது தகவலையோ நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். ஒரு பொதுவான பிரச்சனை பத்தி பேசவோ, விளக்கவோ, இல்ல ஒரு விஷயத்துக்கு ஆதரவு திரட்டவோ கூட இது எழுதப்படலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த சோர்ஸ் டெக்ஸ்ட்ல தான் இந்த 2 வகைகளை பத்தியும் தெளிவா சொல்லிருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு வகைப்பாடு எதுக்கு முக்கியம்னா, கடிதங்களை வெறும் மெசேஜா மட்டும் பார்க்காம அது என்ன நோக்கத்துக்காக, யாருக்காக எழுதப்பட்டுச்சுன்னு ஆழமா புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவுது. சரி, அப்போ இந்த கடித இலக்கியத்தை ஒரு பெரிய வடிவமா மாத்துனவங்க, இத பிரபலப்படுத்தினவங்கெல்லாம் யாரு? அந்த முன்னோடிகள் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம சோர்ஸ்ல ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. தாகூர், நேரு, அண்ணா மாதிரியான தலைவர்கள்ல இருந்து டாக்டர் மூவா, டிகேசி, திரு வீகானு, தமிழ் இலக்கிய ஆளுமைகள் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே கடிதத்தை ஒரு சாதாரண தகவல் தொடர்பு கருவியா மட்டும் பார்க்கல, ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாவே பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களோட கடிதங்கள் அரசியல், சமூக சீர்திருத்தம், கலை, தனிப்பட்ட வழிகாட்டுதல்னு எல்லாத்தையும் பத்தியும் பேசியிருக்கு. இவங்க கிட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, பர்சனலான விஷயங்களையும் பொதுவான சமூக கருத்துக்களையும் ரொம்ப அழகா கலந்து எழுதினது தான். உதாரணத்துக்கு, நேரு தன் மகளுக்கு எழுதின கடிதங்களை எடுத்துக்கிட்டா, அது ஒரு அப்பாவோட அன்பான வழிகாட்டுதலா மட்டும் இல்லாம ஒரு நாட்டுக்கே வரலாற்று பாடமா அமைஞ்சது. இதுதாங்க அந்த அகவயத்தையும் புறவயத்தையும் இணைக்கிற கலை. இதெல்லாம் கேட்கும்போது கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. இன்ஸ்டன்ட் மெசேஜ், இமெயில்னு எல்லாம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல நிதானமா யோசிச்சு எழுதப்படுற இலக்கிய கடிதங்களுக்கு இனிமேல் இடம் இருக்குமா? அந்த நெருக்கத்துக்கும் ஆழமான சிந்தனைக்கும் இன்னும் மதிப்பு இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?